வணக்கம். நான் சோலை ஆரம்பித்தேன். மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்த கமல் ஏன் திமுக போய் சேர்ந்தாரு? அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, யார் சொன்னார் அப்படின்னா கமல் தான் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? அவர் மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு விளம்பரம் ஒண்ணு நடிச்சார். அதிமுக திமுக தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிறாங்க, அதனால அந்த ரெண்டு கட்சியை தூக்கி வீசிட்டு ஒரு புதிய கட்சியாக மக்களை நல்லாட்சி தரணும்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம், ஒரு டிவி மேல ரிமோட் எல்லாம் தூக்கி அடிக்கிற மாதிரி ஒரு விளம்பரம் நடிச்சார்ல. அவர் தூக்கி அடிச்ச அந்த ரிமோட்டை யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்டு போயிட்டாங்களாம். யாருக்கிட்ட அந்த ரிமோட் இருக்கக்கூடாதோ அவங்க அந்த ரிமோட் எடுத்துட்டு போயிட்டாங்களாம். அதனால அந்த ரிமோட்டை எடுத்துட்டு யாருக்குமே பயன்படாத அளவுக்கு ஒரு ஒளிச்சு வைக்கிறதுக்காக திமுக கூட ஒரு கூட்டணி வச்சிருக்காராம், திமுக போய் சேர்ந்துட்டாராம். அப்படிங்கிற ஒரு கதையை யார் சொன்னாரு? கமல் சொன்னார். ஏன்னா கமல் நிறைய கம்பி கட்டுற கதைலாம் சொல்லுவார்ல, கமல் தான் சொன்னார். எப்படி இந்த கதை லாஜிக்கா ஒத்து வருதா? அவர் திமுகவோட போய் சேர்ந்ததுக்கு இந்த காரணம் உங்களுக்கு போதுமா, இல்ல இன்னும் வேற ஏதாவது வேணுமா? வேற ஏதாவது வேணும்னாலும் கூட அடுத்து ஏதாவது ஒரு சந்திப்புல, ஒரு நிகழ்ச்சியில, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல கதையா கமல் சார் சொல்லுவார். அதையும் நம்ம கேட்டுக்குவோம். ஏன்னா வேற வழி இல்லைல்ல. நன்றி.